சாம்பியன் டிராபி கோப்பை கைப்பற்றியது இந்திய அணி. நியூசிலாந்து அணியை 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம். இந்திய அணி சாம்பியன் கோப்பையை 3வது முறையாக வென்று சாதனை. ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணிக்கு குவியும் வாழ்த்து. சாம்பியன் கோப்பை வென்ற இந்திய அணிக்கு 20.8 கோடி பரிசு. நாடு முழுவதும் கிரிக்கெட் ரசிகர்கள் கொண்டாட்டம். சாம்பியன் டிராபி கோப்பை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் வாழ்த்து. இந்தியன் டீம் சாம்பியன் ஒன்ஸ் அகைன் என முதலமைச்சர் பெருமிதம். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் 11ஆம் தேதி கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக மழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் எச்சரிக்கை. சட்டப்பேரவை தேர்தலின் போது கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும். அதிமுக தேமுதிக கூட்டணி குறித்து பிரேமலதா திடீர் முடிவு. மறுசீரமைப்பில் தென் மாநிலங்களின் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை குறையாது என்பது வெற்று வாக்குறுதி. மத்திய அரசு நாடகம் ஆடுவதாக ப. சிதம்பரம் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் கோடை காலத்தில் மின்வெட்டு பிரச்சனையை சமாளிக்க இலவசமாக வீட்டுக்கு ஒரு இன்வெர்டர் வழங்க கோரிக்கை. முதலமைச்சர் ரங்கசாமியை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் நேரில் சென்று வலியுறுத்தி. திமுக எம்பிக்கள் ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமான 3 தீர்மானங்கள் நிறைவேற்றம். தொகுதி மறுவரையறை தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை மட்டுமல்ல, ஒரு தேசிய பிரச்சனை என முதலமைச்சர் பேச்சு. ஐஏஎஸ் அல்லாத அதிகாரிகளை மாநகராட்சி ஆணையராக நியமனம் செய்யக்கூடாது. சேலம் மாநகராட்சி ஆணையர் நியமனம் விதிமீறல் என அன்புமணி குற்றச்சாட்டு. தூத்துக்குடியில் இருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 68 மூட்டை பீடி இலைகள் பறிமுதல். 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. பரபரப்பான சூழ்நிலையில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு நாளை தொடங்குகிறது. தொகுதி மறுசீரமைப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். தெலுங்கானா சட்ட மேலவை தேர்தலில் விஜயசாந்தி உள்ளிட்ட 3 பேர் வேட்பாளர்கள். காங்கிரஸ் கட்சி அறிவிப்பு. கர்நாடகாவில் நின்ற லாரி மீது கார் மோதி விபத்து. சம்பவ இடத்திலேயே 5 பேர் உயிரிழப்பு. திருப்பதி மலைப்பாதையில் யானைகள் நடமாட்டம். செல்பி எடுக்க வேண்டாம் என வனத்துறை எச்சரிக்கை. பான் மசாலா விளம்பரத்தில் நடித்தது தொடர்பான வழக்கில் நடிகர்கள் ஷாருக் கான், அஜய் தேவ்கன் உள்ளிட்ட 3 பேருக்கு நோட்டீஸ். 30 நாட்களுக்குள் பதிலளிக்க நுகர்வோர் ஆணையம் உத்தரவு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதலமைச்சரின் தாயார் தயாளு அம்மாள் நலமுடன் வீடு திரும்பினார். மூச்சு திணறல் காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார் தயாளு அம்மாள். வனவிலங்குகளை பாதுகாப்பதில் இந்தியா எப்போது முன்னணியில் இருக்கிறது. மத்திய பிரதேச புலிகள் காப்பகத்தை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி கருத்து. ஜம்மு காஷ்மீரில் காணாமல் போன 3 பேர் சடலமாக மீட்பு. பயங்கரவாதிகளின் சதி என மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் ஆவேசம். இந்தியாவை சிறுமைப்படுத்தும் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதை இந்தியா நிறுத்த வேண்டும்.
சர்வதேச வர்த்தக ஆராய்ச்சி அமைப்பு வலியுறுத்தல். அமைதி பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க உக்ரைன் மீதான போரினை ரஷ்யா நிறுத்த வேண்டும் என ட்ரம்ப் வலியுறுத்தல். அமெரிக்காவின் நடவடிக்கையில் ரஷ்யாவுக்கு சந்தேகம். பயங்கரவாத தாக்குதல் அதிகரித்துள்ளதால் பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டாம். அமெரிக்க மக்களுக்கு அந்நாட்டு அரசு எச்சரிக்கை. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை அருகே ஆயுதத்துடன் வந்த ஒருவர் சுட்டுக் கொலை. அமெரிக்க உளவு அமைப்பு அதிரடி நடவடிக்கை.